ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்குதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் இது பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகத்தின் அமைப்பு சனி மாறினது ஒரு அருமையான விஷயம். அது நம்ம தவற எடுத்துக்கூடாது. ஆனால் குரு பார்த்தீங்கன்னா மாறுவது 4ஆம் வீட்டையும் பார்க்குறார், 6ஆம் வீட்டையும் பார்க்குறார், 8ஆம் வீட்டையும் பார்க்குறார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களும் இருக்கு, தீய விஷயங்களும் இருக்கு. நம்ம கேர்ஃபுல்லா விவேகமாக செய்யும் பொழுது நல்ல விஷயமாக செய்து கொண்டு கொஞ்சம் அவசர குடுகையா பண்ணக்கூடிய ஒரு நம்ப ஆசைப்பட்டு பண்றதுங்கிறப்போ சில விஷயங்களை பார்க்காமல் சில தவறுகள் நேரக்கூடிய அமைப்புகளும் உண்டுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெயினாக டாக்குமெண்டேஷன் அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து செய்யணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். பொதுவாக பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரமும் கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக சனி அஷ்டம சனி முடிந்து விட்டது. அதனால் பலன்கள் நீங்க நல்ல பலன்களை எதிர்பார்க்க போறீங்கிறது படிப்படியா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு மாதத்தில் ஒரு முதல் ஆரம்ப மாதமாக ஜூன் மாதம் இருக்க போகுதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, ஒரு கிரகம் எப்படி இருக்குது, திக்பலத்தோட இருக்கா, ஸ்தான பலத்தோட இருக்கா, திக்பலத்தோட இருக்கா, என்ன தசை நடக்குது, தசநாதன் எப்படி இருக்கிறார், அதெல்லாம் இப்ப கோச்சாரத்தில் எப்படி இருக்குதுங்கிறது இந்த கோச்சார அமைப்பும் தசாபுக்திகளும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையுமே துல்லியமான பலன்கள் நம்ம பார்க்கலாம். எப்படி உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்க போகுது, இம்மீடியட் ப்ரெசன்ட் அடுத்த 3-4 மாதங்கள் எப்படி இருக்க போகிறது, அடுத்த ஒரு வருடம் 2 வருடம் எப்படி இருக்க போகுது, எது மாற முடிவுகளை எப்படி எடுத்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில மேம்பட முடியும், எது நமக்கு வாழ்க்கைக்கு பிராப்தமாக இருக்கிறது, எது நம்ம வாழ்க்கைக்கு பிராப்தம் இல்லாமல் இருக்குதுங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுக்கும்பொழுது வாழ்க்கையில வெற்றி பெறலாம். சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி உங்களை உதவும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க.